ரம்யாஸ் வெல்னஸ் கார்னரில் என்னோட இந்த வாரத்தோட 3வது டிப்பை நான் கொடுக்க போகிறேன், விச் இஸ் அபவுட் ஈட்டிங் அம்னீஷியா. இதை பற்றி நான் கொஞ்சம் படித்தேன். சாப்பிடும்போது நம்ம யாருமே இப்போ முக்கால்வாசி பேர் வெறுனை சாப்பிட்றதில்ல, அதோட சேர்ந்து ஏதாவது ஒன்று கிளப் பண்ணிப்போம். லைக் படிப்போம், இல்லை ஏதாவது ஒன்று பார்ப்போம், இல்லை ஃபோனை நோண்டுவோம், யார்ட்டையாவது பேசுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது த ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம என்ன சாப்பிட்றோம் அது மேலே ஃபோக்கஸே இருக்காது. ஸோ டைஜஷனே வந்து அங்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ரெண்டாவது, நம்ம பார்க்குற இல்லை பண்ணுற ஆக்டிவிட்டி சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு ரொம்ப நேரத்துக்கு மைண்டில் நிற்காது. ஸோ அதுதான் அம்னீஷியா. நம்ம வந்து பசி எடுக்குதா, பசி எடுக்கலையா, திருப்பி சாப்பிடணுமா, எப்போ சாப்பிடணும், எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிடணும், இது ஒன்றுமே ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ வாட் ரிசர்ச் டெல்ஸ் இஸ், இந்த மாதிரி வந்து பல ஹேபிட்ஸை வச்சு அதோடு சேர்ந்து சாப்பிட்றவங்களும் வெர்சஸ் வெறுனை சாப்பிட்றவங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெறுனை அந்த ஆக்டிவிட்டி ஆஃப் ஈட்டிங்கை மாத்திரம் பண்ணுறவங்க வந்து கம்மியாக சாப்பிட்டாங்களாம் தேன் த அதர் லாட். அதனால தானோ மேபி நமக்கு வெயிட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத ரிசர்ச் சொல்லுது. ஸோ இதை பற்றி இன்றைக்கி யோசிங்க. உங்களுக்கு ஈட்டிங் அம்னீஷியா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். விச் இஸ் சிம்பிள். சாப்பிடும்போது சாப்பிடுங்க, தூங்கும்போது தூங்குங்க, வேறு எந்த ஆக்டிவிட்டியும் ஃப்ளப் பண்ணாதீங்க. I'll see you at the next